டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, கிச்சனாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே 5 நிமிஷத்தில் டாய்லெட், பாத்ரூம், கிச்சன் இதெல்லாம் வந்து நிமிஷத்தில் நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க. பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். பேஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரஷ் பண்ணுறதுக்காக, அது வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த டியூப் அப்படியே வந்து நம்ம தூக்கி வீசிடுவோம். அப்படி வீசாமல் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து நமக்கு பேஸ்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து வேஸ்ட்டாக நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு அடுப்பு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு வேலை தான். அதையும் ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வேஸ்ட்டு பேஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் லிக்விட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வேஸ்ட்டாக வந்து நம்ம அந்த பேஸ்ட்டோட டியூபை தூக்கி வீசாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதில் இருக்கிற மிச்சம் மீதி பேஸ்ட்டை வச்சு நம்ம அடுப்புலாம் கூட நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பர்னர்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பர்னரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண லிக்விடை வந்து எங்கே பார்த்தாலும் வந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட்டு லிக்விடை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டோட லிக்விடை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து டாய்லெட்டு, பாத்ரூமு இதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷன் கூட பார்த்திங்கன்னா இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைல்ஸில் படிஞ்சிருக்கிற அந்த எண்ணெய் பிசுபிசுப்பான உள்ள கரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வச்சு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். நம்ம கட் பண்ணோம் இல்லையா பேஸ்ட்டோட கவர், அதை கூட பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பாட்டிலில் வந்து நம்ம ஊற்ற முடியாது, அப்படியே வந்து கீழே வழிஞ்சிரும் இல்லையா. அது கூட இந்த மாதிரி ஃபொனல் மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம கடையில் போய்ட்டு ஃபொனல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட இந்த பேஸ்ட்டோட கவரை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஹோல் மட்டும் நான் போட்டிருக்கேன். அழகாக வந்து அடுப்பு ஃபுல்லாகவே நல்லா தெளித்து விட்டுடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஃபுல்லாக நான் தெளித்து விட்டுக்கிறேன். அப்படியே வந்து சாம்பார் பொங்கி அந்த மாதிரி வந்து அடுப்பு ஃபுல்லாகவே நல்ல கரையாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சாதம் ஒழிஞ்சும் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டோட லிக்விடாக எங்கே பார்த்தாலும் தெளித்து விட்டுடலாம். இது வந்து அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த கருப்பாக இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து கீழே நல்லா வந்து பிளாக் கலர் பிடிச்சி போயிருக்கு. அதை வந்து நல்லா அந்த ஸ்பூன் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுனால பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து நமக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது அதில் இருக்கிற கருப்பு ஃபுல்லாகவே நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். எனக்கு அங்கங்கே வந்து எண்ணெய் பிசுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கரையாக இருக்கு இல்லையா, அதுக்காக லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பரை வச்சு நான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது மிச்சம் மீதி அழுக்கு, எண்ணெய் பிசு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா காஞ்ச காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது நல்லா வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 2 டைம் நல்லா பிழிஞ்சு நம்ம அடுப்பை வந்து நல்லா தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாலே அடுப்பு நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரியே ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அதிகமான தண்ணி செலவே ஆகாது. நமக்கு தண்ணி இல்லாத ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நிமிஷத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து நிறைய வந்து டைம் எடுத்து கால் கடுக்க கை வலிக்கும் வந்து நம்ம தேய்ச்சி அடுப்புலாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு லிக்விட் இருந்துச்சு அப்படின்னாவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிக்விட் வச்சே பார்த்திங்கன்னா டைல்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடுப்புக்கு முன்னாடி கொஞ்சம் டைல்ஸ் வச்சு ஒட்டியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நல்லா எண்ணெய் பிசுபிசுப்பு கரையெல்லாம் வந்து இருக்கும். நம்ம வந்து குழம்புலாம் தாளித்தோம் அப்படின்னா அப்படியே தெரிச்சு ஒரு மாதிரி வந்து குழம்பா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த லிக்விட் நம்ம வந்து அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரியே இருக்கும். அப்பப்போ வந்து இந்த டைல்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைஃப் வந்து நமக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் அதை வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. அதனால் கண்டிப்பாக அப்பப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு க்ளீன் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற டைல்ஸினை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு துணி சோப்பு தான் நான் எடுத்திருக்கேன். துணிக்கெலாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த பவர் சோப் ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சோப்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து துணி சோப் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு விலையும் வந்து ரொம்ப கம்மியான ஒரு விலையில் வந்து நம்ம டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைகள்லாம் வந்து அதிகமான லிக்விடு பவுடர்லாம் இதெல்லாம் வந்து நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கி க்ளீன் பண்ணாமல் ஒரு 10 ரூபாய் காசுலேயே பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட்டை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தான் வந்து துருவி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி
ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அங்கங்கே அப்படியே வந்து தெரிச்சு விழும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காய்கறிலாம் செய்வோம் இல்லையா, அந்த பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லார் வீடுகள்லையுமே நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம கேரட்லாம் துருவோம்ல, அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த சோப்பை வந்து ஓரமாக ஒரு சைடு தான் நம்ம வந்து கார்னரில் அழகாக வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து நம்ம துருவினாவே பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து பொடி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடியை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி ரூ. 10 சோப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 6 டைம் வந்து நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே வந்து நான் லிக்விடு பவுடர் இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவே வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் தான் வந்து துருவணும். எந்தளவு சூப்பு இருக்குது பாருங்கள். இதை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏதாவது வேஸ்ட் பவுல் இருந்துச்சு அப்படின்னா வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னா வந்து ஒரு பவுல் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற சோப்பை வந்து ஒரு 4 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் டாய்லெட் வந்து எந்தளவு வந்து அழுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சோப்பு தூளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த லெமனையும் பார்த்திங்கன்னா அது கூட புழிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து லெமனை புளியும் போது அந்த பேக்கிங் சோடா நல்லா வந்து நுரைச்சி பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஒரு பழம் அப்படி இல்லைனா வந்து ஒரு 1/2 பழம் வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 1/2 பழம் போதுமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒரு 1/2 பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வந்து அழுக்கு கரை மஞ்சக்கரை இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பழம் கூட புழிஞ்சிக்கலாம். லெமன் இல்லை என்கிட்ட வந்து வினிகர் இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவோம் இல்லையா விம் ஜெல், அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து விம் ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து வாஷிங் பவுடர் நம்ம துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு லிக்விட் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லிக்விட் இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்னதான் வந்து அதிகமான விலை கொடுத்து லிக்யூடு, பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணனாலுமே, இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இதில் நம்ம பேக்கிங் சோடா, லிக்யூடு இந்த மாதிரி சோப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும். இந்த பொருள் கூட சூடான தண்ணி வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சோப்பு தூள் வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு நல்ல ஒரு லிக்யூடாக நமக்கு கிடைக்கும். அப்படியே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்தளவு வந்து செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சூடான தண்ணி சேர்க்கும் போது பிளாஸ்டிக் பொருளில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தண்ணி சேர்க்கும் போது அது உருகி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்ல கனமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து சில்வர் பாத்திரம் ஏதாவது இருந்தாலும் வேஸ்ட் பாத்திரம் அதை கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் வந்து அந்த சோப்பு தூள் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி நமக்கு லிக்விடாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டில் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில், அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பாட்டில் தான் இது. இதில் அழகாக வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஒரு ஹோல் போடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு லிக்விட் நல்லா ஸ்ப்ரே ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் நான் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வேஸ்ட் பாட்டில் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தூக்கி வீசிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அழகாக லிக்விட் ரெடி பண்ணி இந்த மாதிரி பாட்டிலை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம பாத்ரூமில் இப்போ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் வீட்டு டாய்லெட்டு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா வந்து அழுக்கு பிடிச்சி போயிருக்குது இல்லை. இது போல் அதிகப்படியான அழுக்கு, விடாப்படியான கரை, மஞ்சக்கரை, துருப்பிடிச்சி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பாத்ரூம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. எங்கள் வீட்டு டாய்லெட்டோட டோருமே வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்சி உப்பு பிடிச்சி அங்கங்கே தண்ணி தெளித்து பார்த்தீங்கன்னா உப்பு அப்படியே பூத்து போயிருக்கு. கார்னர் மஞ்சள் பிடிச்சிலாம் எப்படி இருக்குது பாருங்கள் எந்த அளவு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோலம் பொடி இருக்கு இல்லையா, அந்த கோலப்பொடியை ஃபுல்லாக டாய்லெட் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அது போல் வந்து எங்கெல்லாம் வந்து அதிகப்படியான உப்பு கரை, மஞ்சள் கரை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இந்த கோலப்பொடி எதுக்காக தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணின எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழப்பு தன்மையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கரன்னு நம்ம போட்டு அதை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் ஆகும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோலப்பொடி போடுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து அழகாக வந்து எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டாய்லெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் போடுறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக வந்து டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்கில் என்னவோ வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான அழுக்கு சேர்ந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ பாத்ரூமோட டோரில் ஃபுல்லாகவே நம்ம வந்து அழகாக லிக்விடையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே ஃபுல்லாக நல்லா வழிஞ்சு எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அது வந்து அப்படியே 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ டாய்லெட் ஃபுல்லாகவே வந்து அழகாக நம்ம ஸ்ப்ரே
ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிகமாக வந்து நமக்கு டாய்லெட் வர டோரில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உப்புக்கரை அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் அப்படியே நம்ம தண்ணி பட்டு பட்டு பார்த்திங்கன்னா வந்து நாள் கணக்கில் இந்த மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அதை நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நம்மளால் டெய்லி க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலுமே வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் அதிகப்படியான உப்புக்கரை அழுக்கு இது மாதிரி சேர்ந்துச்சுன்னா இந்த போல் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து பிடிச்சி போய் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் நார் வச்சு வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட சில்வர் ஸ்க்ரப்பர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாத்ரூம் டைல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து உப்புக்கரை படிஞ்சு தான் இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம டெய்லி வந்து தண்ணி ஊற்றுறதுனால அப்படியே தெரிச்சு ஒயிட் கலர் டைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நமக்கு அந்தளவு தெரியாது. ஆனால் வந்து நாள் போக்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும் அதோட கலரே. அதனால் குடும்பம் வர பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டைல்ஸ் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் பிளாக் அப்படின்னா வந்து ப்ரௌன் இந்த மாதிரி கலர் இருந்துச்சு அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டாய்லெட் பாத்ரூமில் இனிமேல் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒயிட் கலர் டைல்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு டைல்ஸோட இடுக்குலையுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும். ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அழுக்கு நிறைய சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தேஞ்சு போய் அந்த டைல்ஸோட இடுக்குலலாம் நிறைய அழுக்கு சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து மற்ற கலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து வாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாமே நல்லா பளிச்சு நல்லா சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு நமக்கு வந்து செட் ஆகலை. என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வந்து ஏன்டா வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டோம் அப்படின்ற ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்தளவு ஒரு திருப்தியாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேஷனே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேஷன் வந்து ஒயிட் கலர் வாங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்க. கொஞ்சம் வந்து பேஷன் வந்து தேஞ்சு போணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கரை பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பேஷனையும் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கலர் வச்சுக்கலாம். டைல்ஸும் வந்து வேறு ஏதாவது கலர் வந்து டாய்லெட் பாத்ரூம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் மனசுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த கதவோட இடுக்கில் ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணதுனால இப்போ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்தளவு வந்து கருப்பாக கொலகொலப்பு தன்மையாக வந்து கருப்பு படிஞ்சு போய் இருந்துச்சு அழுக்கா. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இருந்தாலுமே அந்த டைல்ஸ் இடுக்கிலலாம் இருக்கிற அந்த அழுக்கு வந்து அந்தளவு வந்து போகலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதிகமான காசு கொடுத்து வெளியில் லிக்விடு பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பொருளை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் பாத்ரூம்லாம் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டோரையும் பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம ஒரு லிக்விட் இது ரெடி பண்ணாலுமே வந்து டாய்லெட்டு டோர் இது ரெண்டுத்தையுமே வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.